ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் ஜியாமெட்ரி வடிவியலில் தொடுகோடுகள் மாடல் 3 டேஞ்சன்ஸோட மாடல் 3 பார்க்க போகிறோம். அதாவது 2 டேஞ்சன்ஸ், 2 தொடுகோடுகள் வரைகிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் எடுத்துக்காட்டு 4.31 எக்ஸாம்பிள் 4.31 என்ன கொஸ்டின்னா, 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் P என்ற புள்ளியை குறிக்கவும். அப்புள்ளியிலிருந்து PA மற்றும் PB என்ற இரு தொடுகோடுகள் வரைந்து அவற்றின் நீளங்களை அளவிடுக. Draw a circle of diameter 6 cm from a point P which is 8 cm away from its center. Draw 2 tangents PA and PB to the circle and measure their lengths. அதாவது இது வெளிப்புற புள்ளி Pயிலிருந்து வட்டத்திற்கு 2 தொடுகோடு வரைகிறது. Construction of pair of tangents to a circle from an external point P. ஃபஸ்ட்டு 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைய சொல்கிறாங்க. அந்த வட்டத்தோட மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் Pங்கிற புள்ளியை குறிக்கணும். அந்த புள்ளியிலிருந்து PA PBன்னு 2 தொடுகோடுகள் இந்த வட்டத்துக்கு வரைந்து அதோட நீளத்தை கண்டுபிடிக்கணும். ஒரு சர்க்கிள் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டரில் வரைஞ்சிட்டு அதோட சென்டர்லேருந்து 8 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும். அதுக்கப்புறமா அந்த பாயிண்ட்லேருந்து 2 டேஞ்சன்ஸ் PA PBன்னு 2 இந்த சர்க்கிளுக்கு வரைஞ்சி அதோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு நம்ம ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். டயாமீட்டர் விட்டம் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு வட்டம் வரைய ஆரம் ரேடியஸ் தான் வேணும். ஸோ டயாமீட்டர் 2ஆல் டிவைட் பண்ணால் 6/2 3 சென்டிமீட்டர். ஸோ 3 சென்டிமீட்டர் உள்ள 3 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ள வட்டம் வரையணும். இது வந்து உதவி படம், அதனால் சும்மா ஏதோ ஒரு அளவுக்கு வரைஞ்சிக்கலாம். ரஃப் டயக்ராம். இதோட சென்டர், இங்கேருந்து போடுறோம். அதுக்கப்புறமா 2 டேஞ்சன்ஸ். இது சென்டர் O. இந்த பாயிண்ட் வந்து P. இந்த லென்த்து 8 சென்டிமீட்டர். இந்த லென்த்து ரேடியஸ் தான் பார்க்கணும். அப்போ 3 சென்டிமீட்டர். இதுவும் 3 சென்டிமீட்டர், இதுவும் 3 சென்டிமீட்டர். இதுதான் உதவி படம், ரஃப் டயக்ராம். இப்போ உண்மை படம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 3 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். நான் இங்கே வந்து 1லேருந்து எடுக்கிறேன். போன டேஞ்சன்ஸில் பார்த்தா சில பேர் அது போட்டவங்க வந்து 1லேருந்து எடுத்து போட்டு எனக்கு அனுப்பிச்சவங்க 1லேருந்து எடுக்கிறதுனால 3 சென்டிமீட்டர் அப்படியே 1 to 3ன்னு வச்சுருந்தாங்க. 1 to 3 வச்சுருந்தா அது 2 சென்டிமீட்டர் தான். 0லேருந்து அளந்தால் அது 3 வரைக்கும் எடுத்துக்கணும். 0லேருந்து எடுக்கும்போது 3. இந்த முனை உடஞ்சி இருக்குதுல்ல, ஒரு மாதிரி இருக்குல்ல, அதனால நான் வந்து 1லேருந்து எடுத்துக்கிறேன். 1லேருந்து எடுத்தோம்னா 3 சென்டிமீட்டர்னால் 4 வரைக்கும் எடுக்கணும். இது 1, இது 2, இது 3. 1லேருந்து 2 வரைக்கும் 1 சென்டிமீட்டர், 2லேருந்து 3 வரைக்கும் இன்னொரு சென்டிமீட்டர், 3லேருந்து 4 வரைக்கும் இன்னொரு சென்டிமீட்டர். ஸோ 1லேருந்து எடுத்தோம்னா நம்ம 3 சென்டிமீட்டருக்கு 1லேருந்து 4 வரைக்கும் வைக்கணும். இந்த 0லேருந்து எடுத்தோம்னா 0லேருந்து 3 வைக்கணும். இப்படி வச்சா 0 to 3, 1லேருந்து வச்சா 1 to 4, அப்படி வச்சா தான் அது 3 சென்டிமீட்டர்னு அர்த்தம். ஸோ நான் 1லேருந்து வைக்கிறேன். அதனால் புது ஸ்கேல் இருக்கவங்க 0லேருந்து வச்சாலே கரெக்டாக இருக்கும். ஸ்கேல் கொஞ்சம் பழசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1லேருந்து வச்சுக்கலாம். 1 to 4 வச்சுக்கலாம். 1 to 4 எடுத்துகிட்டு ஒரு சர்க்கிள், ஒரு சர்க்கிள் 3 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சாச்சு.
இதுதான் சென்டர் O. இப்போ இங்கேருந்து 8 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும். ஸோ இங்கேருந்து 8 சென்டிமீட்டர். அதே மாதிரி இங்கே 1லேருந்து 4 இருந்தனா 9 வரைக்கும் எடுத்துக்கணும். 0லேருந்து 4 இருந்தால் 8 வரைக்கும். 8 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அந்த லைனை போட்டுக்கணும். இந்த பாயிண்ட் P. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த OPக்கு ஒரு குத்துக்கோடு வரையணும், ஒரு பர்பெண்டிகுலர் வரையணும். அது எப்படி வருவோம், மைய குத்துக்கோடு எப்படி வரைவோன்னா, இந்த OPயில் பாதியை விட அதிகமாக எடுத்துக்கிட்டு இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஆர்க்கு, இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி ஓலேருந்து இந்த பக்கத்தில் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கத்தில் ஒரு ஆர்க்கு. இப்போ இந்த 2 ஆர்க்கு ஜாயின் பண்ணுறதையும் ஒரு லைனில் போட்டுக்கணும். இது ஓபியை மீட் பண்ணுதில்ல, அந்த பாயிண்ட்டை நம்ம எம்னு பேர் வச்சுக்கலாம். இப்போ இந்த OM ரேடியஸாக எடுத்துக்கிட்டு எம்மை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வரையணும். நான் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதால பெனில் போடுறேன், நீங்கள் வரையும்போது பென்சிலில் தான் போடணும். இப்போ இந்த பெரிய சர்க்கிள் சின்ன சர்க்கிளை மீட் பண்ணுதில்ல, அந்த பாயிண்ட் ஒன்று A, இன்னொன்று B. இப்போ இந்த PAவையும் PBயையும் ஜாயின் பண்ணணும். PA PB ஜாயின் பண்ணிடுறோம். அதே மாதிரி OA OBயை டாட்டட் லைன்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த OA OB 3 சென்டிமீட்டர் அதில் எழுதிடணும், 3 சென்டிமீட்டர். இந்த PA அண்ட் PBயோட லென்த் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதை மெஷர் பண்ணால் 7.4. எனக்கு 1லேருந்து பார்க்கும்போது 8.4 வருது, 0லேருந்து பார்த்தா 7.4. ஸோ இது 7.4 சென்டிமீட்டர். அதே அளவு தான் இந்த பக்கமும் இருக்கும், 7.4 சென்டிமீட்டர். இப்போ இதுதான் 2 டேஞ்சன்ஸ் வரைகிற மெத்தடு. இப்படி வரைஞ்சதோட அதுக்கப்புறமா வெரிஃபிகேஷன் சரிபார்த்தல் பார்க்கணும். அது எப்படி பார்க்கணுன்னா, இப்போ இந்த டேஞ்சன்ட்டில் எப்போவுமே இந்த டேஞ்சன்ட்டும் இந்த ரேடியஸும் வரது இது 90 டிகிரிஸாக இருக்கும். இதுவும் 90 டிகிரிஸ், இதுவும் 90 டிகிரிஸ். அப்போ இந்த OPAங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுதான் கர்ணம். அதெல்லாம் எழுத வேண்டாம், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எழுதுறேன்னா OPங்கிறது ஹைபாட்னியூஸ் கர்ணம். இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு சைடு கொடுத்துருக்கு, இன்னொரு சைடு கண்டுபிடிக்கணும்னா ஹைபாட்னியூஸை ஸ்கொயர் பண்ணி அதிலேருந்து இந்த சைடு கொடுத்துருக்க சைடோட ஸ்கொயரை மைனஸ் பண்ணோம்னா இந்த எது வேணுமோ அது தெரிஞ்சிடும். நம்ம ஏபியை தான் செக் பண்ண போகிறோம், ஏபி தான் கண்டுபிடிக்கணும், அதோட லென்த்து தான் கண்டுபிடிக்க போகிறோம் 7.4 சென்டிமீட்டர்னு. ஸோ ஏபி ஸ்கொயர் தான் நமக்கு வேணும், இல்லைன்னா PA ஸ்கொயர் தான் வேணும். ஸோ PA ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ் OP ஸ்கொயர் மைனஸ் OA ஸ்கொயர். OP ஸ்கொயர் என்னது 8 சென்டிமீட்டர். இந்த பாயிண்ட் எதற்கு எவ்வளோ வரைஞ்சோம், 8 சென்டிமீட்டர்னு வரைஞ்சோம். ஸோ 8 ஸ்கொயர் மைனஸ் இந்த கொடுத்துருக்க ரேடியஸ் வந்து 3 ஸ்கொயர். 8 ஸ்கொயருங்கிறது 64 மைனஸ் 3 ஸ்கொயருங்கிறது 9. 64 மைனஸ் 9 55. 55க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், ஏன்னா PA ஸ்கொயருங்கிறது 55, நமக்கு PA தான் வேணும். PAங்கிறது ரூட் ஆஃப் 55. 55க்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் முழு வர்க்கம் என்ன வரும், அதுக்கு முன்னாடி இருக்குது 7 7 49, 7 7 சார் 49 போட்டுக்கிறோம். மீதி 6 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது எப்போ 2 தான் பார்க்கணும். ஸோ 2 0 ஆட் பண்ணுறோம், பாயிண்ட் வச்சுட்டு 2 0 ஆட் பண்ணுறோம். இந்த 7 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 14. இப்போ 60ல் எத்தனை 14 வரும், 4 சார் 14 4 சார் வரும், 4 4 சார் 16, 56னு வந்துடும். ஸோ இங்கேயும் 4 போடுறோம், இங்கேயும் 4 போடுறோம். 4 × 144 576.
இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 24, மறுபடியும் 2 0 போடுறோம், மறுபடியும் இந்த 7.4 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுறோம் 148. இப்போ 240ல் எத்தனை 148 இருக்குது? ஒரு தடவை தான் வரும். ஸோ இங்கேயும் 1 இங்கேயும் 1 போடுறோம் 1481. அதோட போதும் 7.41. அப்போ 7.4. அப்போ தோராயமாக அப்ராக்சிமேட்லி பிஏவோட லென்த் வந்து 7.4 சென்டிமீட்டர். அதுதான் நமக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இதுதான் 2 டேஞ்சன்ஸ் வரைகிற மெத்தட். இப்போ பயிற்சி 4.4 எக்ஸசைஸ் 4.4ல் 13th சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரையவும், மேலும் தொடுகோட்டின் நீளங்களை கணக்கிடுக. Draw 2 tangents from a point which is 10 cm away from the center of a circle of radius 5 cm. Also measure the lengths of the tangents. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வட்டத்தின் ஆரம் வந்து 5 சென்டிமீட்டர், சர்க்கிளோட ரேடியஸ் 5 சென்டிமீட்டர், அதுலேருந்து 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் தொலைவில் ஒரு புள்ளி பாயிண்ட் வைக்கணும். அந்த பாயிண்ட்லேருந்து இந்த வட்டத்துக்கு தொடுகோடு டேஞ்சன்ஸ் வரையணும். இதுதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு நம்ம உதவி படம் ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். 5 சென்டிமீட்டர் ரேடியஸில் சர்க்கிள். ஸோ 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரையலாம். அதோட சென்டர் ஓ. இங்கேருந்து 10 சென்டிமீட்டர் லென்த்துக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும் பி. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் போடணும். இந்த 2 பாயிண்ட் ஏ, இது பி. இதை ஜாயின் பண்ணிக்கணும். இதோட லென்த்து 5 சென்டிமீட்டர், இதுவும் 5 சென்டிமீட்டர், இந்த லென்த்து 10 சென்டிமீட்டர். இப்போ உண்மை படம் ஃபேர் டயக்ராம் வரையலாம். ஃபஸ்ட்டு 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைஞ்சிக்கணும். 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரையணும். 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைஞ்சிக்கலாம். சென்டர் ஓ. அங்கேருந்து 10 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் பி. அதை ஒரு லைனாக போட்டுக்கலாம். இப்போ ஓபிக்கு மைய குத்துக்கோடு பெர்பெண்டிகுலர் வரையணும். அதுக்கு ஓபியில் பாதியை விட அதிகமாக லென்த் எடுத்து பியிலேருந்து இந்த பக்கம் ஒரு ஆர்க், இந்த பக்கம் ஒரு ஆர்க், அதே மாதிரி ஓலேருந்து இந்த பக்கம் ஒரு ஆர்க், இந்த பக்கம் ஒரு ஆர்க். இந்த ஆர்க் மீட் பண்ணுற பாயிண்ட்ஸை லைனாக ஜாயின் பண்ணிக்கணும். இது மீட் பண்ணுற பாயிண்ட், இந்த லைனை மீட் பண்ணுற பாயிண்ட் எம். இப்போ எம்மை சென்டராக வச்சுக்கிட்டு ஓஎம்மை ரேடியஸாக எடுத்துக்கிட்டு இன்னொரு சர்க்கிள் வரையணும். அது பி வழியாக கிராஸ் பண்ணி போகும். இப்போ இந்த பெரிய சர்க்கிள் வந்து இந்த சின்ன சர்க்கிளை மீட் பண்ணுற பாயிண்ட்ஸ் ஏ பின்னு மார்க் பண்ணிக்கணும். இப்போ பிஏவையும் பிபியையும் ஜாயின் பண்ணணும்.
இந்த ஓஏவையும் ஓபியையும் டாட்டட் லைன்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஓஏஓபி வந்து 5 சென்டிமீட்டர், பிஏவை அளக்கலாம், மெஷர் பண்ணலாம். எயிட் பாயிண்ட் 7 சென்டிமீட்டர். இந்த பக்கமும் 8.7 சென்டிமீட்டர். இப்போ வெரிஃபிகேஷன் சரிபார்த்தல் பார்க்கலாம். சரிபார்த்தல் எப்படி பார்ப்போம்? இந்த ஓபி தான் ஹைபாட்னியூஸ், இது ரெண்டு சைடு, இந்த சைடு தான் நம்ம கண்டுபிடிக்கிற சைடு. ஸோ ஓபி ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஏ ஸ்கொயர். பிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர். ஓபிங்கிறது 10 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர். ஸோ 10 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். 10 ஸ்கொயருங்கிறது 100, 5 ஸ்கொயருங்கிறது 25, 100 மைனஸ் 25 75. அப்போ பிஏங்கிறது ரூட் ஆஃப் 75. ரூட் 75 எப்படி கண்டுபிடிப்போம்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அதுக்கு முன்னாடி இருக்குது முழு வர்க்கம். 8 8s are 64. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 11. 8 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16. இது வந்து பாயிண்ட் வச்சுட்டு 2 0 சேர்த்துக்கணும். இப்போ எத்தனை இருக்கும் இதுலனா 6 தடவை வரும். ஸோ இங்கேயும் 6 போடணும், இங்கேயும் 6 போடணும். 166 × 6 வந்து 996. சப்ட்ராக்ட் பண்ணால் 104. மறுபடியும் 2 0 போடணும். 8.6 86 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 172. இதில் எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் வரும். ரெண்டு பக்கமும் 5 போடணும். 1725 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8625. இப்போ மேலே இருக்கிறது 8.65. ஸோ இதுக்கு வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட் 8.65. தோராயமாக அப்ராக்சிமேட்டாக ஒரு டிஜிட் தள்ளி போட்டுக்கலாம், ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 8.7 சென்டிமீட்டர் அதுதான் நமக்கு இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட் அதே எக்ஸசைஸில் 14th சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4.4ல் 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்து அதன் மையத்திலிருந்து 11 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை குறித்து அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரைக. டேக் அ பாயிண்ட் which is 11 centimeter away from the center of a circle of radius 4 centimeter and draw tangents to the circle from that point. இப்போ சர்க்கிளோட ரேடியஸ் வட்டத்தின் ஆரம் வந்து 4 சென்டிமீட்டர், புள்ளியின் தொலைவு 11 சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் வந்து 11 சென்டிமீட்டர். ஸோ 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைஞ்சிக்கலாம். 4 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ள சர்க்கிள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உதவி படம் போடணும், அதை போட்டுட்டு இதுக்கு வரலாம். உதவி படம் ஃபோர் சென்டிமீட்டர் உள்ள சர்க்கிள். இதிலிருந்து 11 சென்டிமீட்டருக்கு பாயிண்ட் வச்சு லைன் போடணும். பாயிண்ட் இது வந்து பீன்னு எடுத்துக்கலாம். அந்த பீலேருந்து இந்த சர்க்கிளுக்கு 2 டேஞ்சன்ஸ். ஏ பி இது 11 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர். இப்போ உண்மை படம் போடலாம். ஃபோர் சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள். இதுவோ இப்போ இதுலேருந்து 11 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட். சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இது பாயிண்ட் பி. இப்போ ஓபிக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் மைய குத்துக்கோடு வரையணும். பாதியை விட அதிகமாக எடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு ஆர்க், இந்த பக்கம் ஒரு ஆர்க்,
இந்த பக்கம் ஒரு ஆர்க், இந்த பக்கம் ஒரு ஆர்க். இந்த ரெண்டு ஆர்க்கையும் ஜாயின் பண்ணணும். இது இந்த ஓபியை மீட் பண்ணுற பாயிண்ட் எம். இப்போ ஓஎம் ரேடியஸாக எடுத்துக்கிட்டு எம்மை சென்டராக வச்சுக்கிட்டு சர்க்கிள் வரையணும். இப்போ இந்த பெரிய சர்க்கிள் சின்ன சர்க்கிளை மீட் பண்ணுற பாயிண்ட் ஏ பி. ஏபியை ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி பிபிஏயும் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த லென்த்தை மெஷர் பண்ணணும். (10.2 சென்டிமீட்டர். இந்த பக்கமும் 10.2 சென்டிமீட்டர். இப்போ வெரிஃபிகேஷன் சரிபார்த்தல். இப்போ ஹைபாட்னியூஸ் கர்ணம் வந்து ஓபி. ஓபி வந்து இந்த இதை ஜாயின் பண்ணிக்கணும், ஓஏ. அதை டாட்டட் லைனில் ஜாயின் பண்ணோம், அதை ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டேன். ஓஏ ஓபி. இந்த அளவு வந்து 4 சென்டிமீட்டர். இதுவும் 4 சென்டிமீட்டர். இந்த ஓபி தான் ஹைபாட்னியூஸ் கர்ணம். அப்போ பிஏ ஸ்கொயர் வந்து இது கண்டுபிடிக்க வேண்டிய லென்த் வந்து பிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர். அப்போ 11 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் 121. 11 ஸ்கொயருங்கிறது 4 ஸ்கொயருங்கிறது 16. 121 மைனஸ் 16ங்கிறது 105. 105க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 10 10s are 100. மீதி வந்து 5. பாயிண்ட் வச்சுட்டு 2 0 சேர்த்துக்கணும். 10 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20. 500ல் 2 டைம்ஸ் வரும், 202. இந்த பக்கம் 2. 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் 404. சப்ட்ராக்ட் பண்ணால் 96. அதுக்கப்புறம் 2 0 போடணும். இந்த 102ஆல் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 204. இப்போ இதில் 4 டைம்ஸ் வரும், இங்கேயும் 4 இங்கேயும் 4. 8176. அப்போ 10.24. இது அப்ராக்சிமேட்டாக தோராயமாக போட்டோம்னா 10.2 சென்டிமீட்டர். இப்போ 15th சம் பார்க்கலாம். 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை குறிக்கவும். அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைந்து தொடுகோட்டின் நீளங்களை கணக்கிடுக. Draw 2 tangents from a point which is 5 cm away from the center of a circle of diameter 6 cm. Also measure the lengths of the tangents. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, விட்டம் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர்னு. நமக்கு சர்க்கிள் வரைகிறதுக்கு ஆரம் ரேடியஸாக வேணும். ஸோ டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணோம். விட்டமை 2ஆல் வகுத்தோம்னா 6/2 3 சென்டிமீட்டர். இப்போ 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தை வரைஞ்சி அதிலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியை குறித்து அந்த புள்ளியிலேருந்து தொடுகோடுகள் வரையணும். ஃபஸ்ட்டு உதவி படம் ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஆரம் 3 சென்டிமீட்டர் உள்ள ஒரு வட்டம் ஓ. இங்கேருந்து 5 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோடு பி 5 சென்டிமீட்டர். இந்த பீலேருந்து இந்த சர்க்கிளுக்கு 2 தொடுகோடுகள். இந்த ஜாயின் பண்ணிக்கணும். ஏ பி இது வந்து 3 சென்டிமீட்டர். அதான் ரேடியஸ் ஆரம். இப்போ உண்மை படம் வரையலாம். ஃபஸ்ட்டு 3 சென்டிமீட்டருக்கு ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் வரையணும். த்ரீ சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும். இந்த சென்டர்லேருந்து
5 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இதுதான் P. இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு இந்த ஓபிக்கு மைய குத்துக்கோடு பர்பெண்டிகுலர் வரையணும். பாதியை விட அதிகமாக எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு ஆர்க், இந்த பக்கம் ஒரு ஆர்க், அதே மாதிரி ஓலேருந்து இந்த பக்கம் ஒரு ஆர்க், இந்த பக்கம் ஒரு ஆர்க். இந்த ஆர்க் மீட் பண்ணுறதை ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த பாயிண்ட் தான் எம். இப்போ எம்மை சென்டராக வச்சுட்டு ஓஎம்மை ரேடியஸாக வச்சுக்கிட்டு சர்க்கிள் வரையணும். இப்போ இது மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து இது ஏ, இது பி. ஏபியையும் பிபியையும் ஜாயின் பண்ணணும். ஓஏ ஓபியை டாட்டட் லைன்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது 5 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர். இப்போ இந்த டேஞ்சன்ட்டோட லென்த் அளக்கணும். மெஷர் பண்ணோம்னா 4 சென்டிமீட்டர்ஸ். இந்த பக்கமும் 4 சென்டிமீட்டர்ஸ். இப்போ வெரிஃபிகேஷன் சரி பார்த்தல். இப்போ இந்த ஹைபாட்னியஸ் கர்ணம் எவ்வளோ இருக்குது, 5 ஸ்கொயர் 5 சென்டிமீட்டர். இந்த பக்கம் கொடுத்துருக்க சைடு 3 சென்டிமீட்டர். இப்போ 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர், PA ஸ்கொயர் ஈக்குவல் டு OP ஸ்கொயர் மைனஸ் OA ஸ்கொயர். 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். 5 ஸ்கொயருங்கிறது 25, 3 ஸ்கொயருங்கிறது 9, 25 மைனஸ் 9 16. PA ஸ்கொயருங்கிறது 16. அப்போ PAங்கிறது ரூட் ஆஃப் 16. 16க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் சம் 16வது கணக்கு. ஓவை மையமாக கொண்ட 3.6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைக. வட்டத்தின் மையத்திலிருந்து 7.2 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள P என்ற புள்ளியை குறித்து அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைக. Draw tangents to the circle from the point P having radius 3.6 centimeter and center at O. Point P is at a distance 7.2 centimeter from the center. என்ன கொடுத்துருக்காங்க, வட்டத்தின் ஆரம் வந்து சர்க்கிளோட ரேடியஸ் 3.6 சென்டிமீட்டர், அந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து 7.2 சென்டிமீட்டர். இப்போ அந்த பாயிண்ட்லேருந்து டேஞ்சன்ஸ் தொடுகோடுகள் வரையணும். ஃபஸ்ட்டு உதவி படம் போட்டுக்கலாம். இது P, இது O. A, B, 3.6 சென்டிமீட்டர். இது 7.2 சென்டிமீட்டர். இப்போ உண்மை படம் ஃபேர் டயக்ராம் போடலாம். ஃபஸ்ட்டு 3.6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம், 3.6 சென்டிமீட்டருக்கு ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் 3.6. 3.6க்கு ஒரு சர்க்கிள். இதுதான் O. இப்போ அங்கேருந்து 7.2 சென்டிமீட்டருக்கு பாயிண்ட்டு 7.2. அந்த பாயிண்ட்டை நேம் P கொடுத்துருக்காங்க, 7.2 சென்டிமீட்டர். இப்போ ஓபிக்கு மைய குத்துக்கோடு பர்பெண்டிகுலர்
பாதியை விட அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஆர்க், இந்த பக்கத்தில் ஒரு ஆர்க், அதே மாதிரி ஓலேருந்து ஒரு ஆர்க், ஒரு ஆர்க். இதை இப்போ ஜாயின் பண்ணணும். இது மீட் பண்ணுற பாயிண்ட் எம். இப்போ ஓஎம்மை ரேடியஸாக வச்சுக்கிட்டு எம்மை சென்டராக வச்சுட்டு ஒரு சர்க்கிள். இப்போ இது மீட் பண்ணுற பாயிண்ட் ஏ பி. இப்போ பியையும் ஏவையும் ஜாயின் பண்ணணும். பியையும் பியையும் ஜாயின் பண்ணணும். ஓஏவையும் ஓபியையும் டாட்டட் லைன்ஸில் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஏபியை மெஷர் பண்ணணும். சிக்ஸ் 6.2 வருது. $6.2 சென்டிமீட்டர். இந்த பக்கமும் 6.2 சென்டிமீட்டர், இந்த பக்கமும் 6.2 சென்டிமீட்டர். இப்போ வெரிஃபிகேஷன். பிஏ ஸ்கொயருங்கிறது ஓபி ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர். ஓபிங்கிறது 7.2 ஹோல் ஸ்கொயர், ஓஏ ஸ்கொயருங்கிறது 3.6 ஹோல் ஸ்கொயர். 7.2 ஸ்கொயர் பண்ணால் 51.84, 3.6 ஸ்கொயர் பண்ணோம்னா 12.96. இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 38.88. சப்ட்ராக்ஷன் உங்களுக்கு தெரியும்ல, அதனால் 38.88. 38.88க்கு ரூட் எடுத்தோம்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 6 6 36, ரிமைண்டர் 2. இந்த 8 கீழே கொண்டு வரணும், 288. இந்த 6 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12. 28ல் எத்தனை 12 இருக்கும், 2 டைம்ஸ். ஸோ இங்கேயும் 2 இங்கேயும் 2 பாயிண்ட் வச்சிடணும். 2 2 இன்ட்டு 122 244. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 44. அப்புறம் 2 0 சேர்க்கணும். 62 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 124. 440ல் எத்தனை டைம்ஸ் 124 வரும், 3 டைம்ஸ் வரும். இங்கேயும் 3 இங்கேயும் 3 போட்டோம்னா 3729. அப்போ 6.23 அப்ராக்சிமேட்டாக 6.2 சென்டிமீட்டர். தோராயமாக 6.2 சென்டிமீட்டர். 6.23 ரவுண்டு பண்ணி 6.2ன்னு எழுதிடணும். 6.2 சென்டிமீட்டர்.